படம் பரவாயில்ல, நல்லா இருக்கு. ஃபேமிலி ட்ராமா மூவி இது ஆக்சுவலாக. இல்லை ஃபேமிலியில் லவ் டுடேனா ஃபேமிலிக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி சப்ஜெக்ட் அது. இது கல்யாணம் ஆன பிறகு வந்து ஒரு பார்ட்டிக்கு வராங்க. இது பார்ட்டிக்கு வந்து என்ன நடக்குது அதுதான் சம்பவம். அவங்க வந்து எப்படி மாட்டிக்கிறாங்க ஃபேமிலியில், அவங்க ஒய்ஃப் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்படி மாட்டிக்கிறாங்க, ஏன்னா ஃபோனை வச்சுட்டு ஒரு கேம் மாதிரி விளையாடுவாங்க. அதுதான் படத்தோட ஃபுல் ட்ராவலு. அதுக்கப்புறம் பின்னாடி எப்படி ஜாயின் ஆனாங்க தான் கதை. லொகேஷன்லாம் ஒரே இடத்துல சொல்றாங்க. லொகேஷன் வந்து ஒரே இடத்துல, ஒரே ஒரே டைனிங் டேபிள் ஒரே லொகேஷன்ல தான் இருக்கும் மோஸ்ட்லி. அதான் நிறைய படம் பார்த்துருக்கோம், பேய் படம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே லொகேஷன்ல தான் எடுப்பாங்க. இது அவ்வளோ நம்மளுக்கு தெரியுது ஒரே லொகேஷன். பட் இந்த படத்துக்கு இதுதான் தேவையா இருந்தது. காமெடி டேனியல் பண்றது, டேனியல் அப்புறம் விவேக் பிரசன்னா தான். டேனியல் காமெடி கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்பப்போ நடுவில் அவங்களே காமெடி பண்ணிப்பாங்க. இந்த 4 பேர் சேர்ந்தே ஒரு காமெடி மாதிரி பண்ணிப்பாங்க. சில சீன்ஸ் ஒர்க் அவுட் ஆயிருக்கு, சில சீன்ஸ் ஒர்க் அவுட். பட் இருந்தாலும் குடும்பமா பார்க்கலாம். ஒரு ஃபேமிலியா வந்து இப்ப கல்யாணம் ஆயிட்டு வராங்கல்ல, அவங்களாம் வந்து இது பார்த்தா கொஞ்சம் அப்படியே திருந்திடுவாங்க. ஏன்னா திருட்டு தரவெல்லாம் வேலை செய்யறாங்கல்ல. இவன் ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபுக்கு தெரியாம பண்றது, ஒய்ஃப் ஹஸ்பண்ட் தெரியாம பண்றதுலாம் வந்து இருக்குல்ல. அதெல்லாம் கொஞ்சம் இப்ப இருக்க காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் அலர்ட்டா இருப்பாங்க இந்த படம் பார்த்த பிறகு. ஆல்ரெடி நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப கரெக்டா சில பேர் கூட சில இடத்துல கூட இந்த மாதிரி சுச்சுவேஷன் நடந்துட்டு இருக்கு. ஃபோன் வந்து ஹஸ்பண்டுக்கே தெரியாம போய் பாக்குறது, இது வந்து ஓப்பனா வச்சிருவாங்க ஃபோனு. இனிமேல வர மெசேஜஸ்க்குள்ள என்னென்ன வருதோ அதெல்லாம் ஓப்பனா பார்ப்பாங்க. அதுதான் அது ஃபோன் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. இது எக்ஸ்சேஞ்ச்ல பண்ணுவாங்க, ஓப்பனாவே பக்கத்துலேயே தான் இருக்கும். இதுல ஃபன் ட்ராக் இருக்கு, பட் அது வேற இது காலகட்டம். இது வந்து இது ஒரு வீட்டுக்குள்ள நடக்கு, அது வந்து வெளியெல்லாம் டிராவல் ஆகும். இது வெளியெல்லாம் டிராவல் ஆகுது, உள்ளுக்கூடயே தான் டிராவல் ஆகும். அதனால ஒன்றும் எல்லா இடத்துலையும் பிரச்சனை. அந்த பிரச்சனைலாம் எப்படி சால்வ் பண்ணுறாங்க கதையை பொறுத்தவரை ரொம்ப சூப்பரான கதை தான். அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிரிப்பிங் இல்லாதனால படம் ஏனோ தானோ போகுது. ஒரு தடவை பார்க்கலாம், அவ்வளோதான் சொல்ல முடியும். மியூசிக் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பிரசன்னா, அர்ஜுனன், சாக்ஷி அகர்வால், சஹானா எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. மியூசிக் கூட ஓரளவு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சாங்ஸ் அந்த அளவுக்கு ஒன்றும் இதாகல. காமெடின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க, இந்த காமெடி இல்லை. டேனி வந்து நல்லா நடிச்சிருக்காப்புல, அவ்வளோதான் சொல்ல முடியும். படத்துக்கு 1 hour வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைனிங் டேபிளே வச்சு ப்ளே பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் நல்லா. ஆனால் எல்லாருக்குமே ஒரு சின்ன ஸ்பேஸ். நம்மளுக்கே தெரியும் அடுத்து இவளுக்கு ஃபோன் வரப்போகுது, இவளுக்கு ஃபோன் வரப்போகுது, என்ன பிரச்சனை பார்த்தோம்னா ஒரு மாதிரியே ட்விஸ்ட் அடிச்சு ஒரு மாதிரியே முடிச்சிருக்காங்க. பட் என்ன சொல்றாங்கன்னா, வாழ்க்கையில் ஒருத்தருக்கு ஒரு சீக்ரெட் இருக்கும். அந்த சீக்ரெட்டை வந்து ஒரு நல்லதுக்காண்டி மறைச்சோம்னா ஹாப்பியாக இருக்கலாம். சும்மா எல்லா சீக்ரெட்டையும் ஓப்பன் பண்ணோம்னா கஷ்டம்னு சொல்லிட்டு நீங்கள் அதாவது ஒய்ஃப் நல்லா இருக்கணுங்கிறதுக்காண்டி ஒரு சீக்கிரட்டை மறைக்கிறதுல தப்பு இல்லைங்கிற மாதிரி இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. அதுதான் சொல்ல வந்த விஷயம். ஒரு தடவை பார்க்கலாம். இடங்களை வந்து கதை இன்னும் கொஞ்சம் அதிகமா பில்ட் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா இந்த படத்துல முழுக்கவே ஆக்டிங் சூப்பர். ஆக்டிங் லவ் டுடேல வந்து லவ்வர்ஸ்குள்ள நடக்கக்கூடிய ஒரு விஷயங்களா இருக்கும். இது வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள நடக்கக்கூடிய எல்லா அதே மாதிரின்னு சொல்ல முடியாது. இதுல வந்து ஜஸ்ட் ஒரு அதாவது ஃபுல் போனையும் செக் பண்றது அந்த மாதிரிலாம் இல்லாம ஜஸ்ட் ஒரு கால்ஸை வச்சு எப்படி கனெக்ட் பண்றாங்க, எந்த மாதிரிலாம் வருது அப்படிங்கிறத ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி அதுவும் காட்டும் போது எப்படிலாம் ரியாக்ஷன் காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து பாசிட்டிவாவும் நடக்கும், நெகட்டிவாவும் நடக்கும். அந்த மாதிரி இருக்கும். இதுலயும் அதேதான். இதுல வந்து என்னன்னா, நாங்க ஒரு விஷயத்த உங்ககிட்ட மறைக்கிறோம் அப்படின்னா அது வந்து உங்க நல்லதுக்காக தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். படத்துல காமெடி நல்லா இருந்துச்சு. மியூசிக் நல்லா இருந்துச்சு. லாஸ்ட்ல எக்ஸ்பெக்ட் பண்ணல சாங் மியூசிக் வரும்னுட்டு நல்லா இருந்துச்சு. லவ் டே மாதிரி வந்துருச்சு. போனை மாத்துறதுனா ஓகேவா? இப்போ எல்லாரும் பாத்துக்கினாங்க. ஓகே, அப்படி இருந்தாதான் புரிஞ்சுக்க முடியும். ஓகே, கப்பிள்ஸ் வந்து பாக்குறாங்க, இல்ல ஃபுல்லா மேரேஜ் ஆனவங்களுக்கான ஸ்டோரியா இருக்கு அப்படின்னும் போது அவங்களுக்கு நீங்க ரெக்கமெண்ட் பண்ணீங்களா வந்து பாருங்க? இல்ல உங்க வீட்ல இருந்து அப்பா அம்மா யாராச்சும் ரெக்கமெண்ட் வந்து பார்த்து லவ் பண்றவங்க வந்து பாருங்க. தேங்க்யூ. அப்படிதான் தோணுச்சு. மியூசிக் ஓரளவு ஒர்க் அவுட் ஆயிருக்குது. புது பையன் தான் போட்டிருக்காரு, நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சாங்ஸ் இந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகல. காமெடி நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் பயங்கரமா பேசப்பட்டிருக்கும். இவங்க வந்து சீரியஸா போவோம்னு சொல்லிட்டு பண்ணிட்டாங்க.